வாக்குத்தத்தம் என்ற ஒன்று இருக்கிறது, அதையும் அவரே கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் என்றால் பிராமிஸ். வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு ஒரு கண்டிஷனும் தேவையில்லை. இயேசுவின் முதலாம் வருகை, இரண்டாம் வருகை, நான் வருவேன் வருவேன் என்று அவர் சொன்னது வாக்குத்தத்தம். இதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை தருவேன் என்று சொன்னது அவருடைய வாக்குத்தத்தம். இதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது தேவன் தந்த வாக்குத்தத்தம். இதற்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ பாவம் செய்யும் போது அவர் உனக்குள்ளே இருந்து துக்கப்படுவார் என்பது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இது மாறாது. இதற்கு விதிவிலக்கு, இதற்கு நிபந்தனைகள் இல்லை. புதிய வானம் புதிய பூமி கண்டிப்பாய் வரப்போகிறது. இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இதற்கு நிபந்தனைகள் இல்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளம் ஏராளம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டை, மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டை என்று வித்தியாசமாய் வாக்குத்தத்த அட்டைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் போதுமா நமக்கு? இந்த வேதத்திலே 66 புத்தகத்திலும் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் உனக்கும் எனக்கும் தான். இந்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரியுங்கள். வாக்குத்தத்தம் உங்களுக்கு தானாய் வந்து சேரும். ஆசீர்வாதத்துக்கு நிபந்தனை உண்டு, வாக்குத்தத்தத்துக்கு நிபந்தனை இல்லை. அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிறவர். சாபமும் தண்டனையும் நம்மை நெருங்காதபடிக்கு வசன விசுவாசத்திலே வல்லமையோடு நாம் வாழ்வோம். சாபம் அது நிபந்தனைக்குட்பட்டது. வார்த்தைக்கு விரோதமாய் போனால் சாபம் உண்டு. அது புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு உண்டு. இந்த சாபத்துக்கு விடுதலை உண்டு. தண்டனை, அக்கிரமம் பெருகி உச்சகட்டத்தை அடையும் பொழுது, இரண்டு விதமாய் நியாயத்தீர்ப்பு தேவன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இதற்கு விடுதலையே இல்லை. அதற்கு முடிவு மரணம்தான். ஆக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கென்று தேவன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்னே வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கிறது உங்கள் கையிலே இருக்கிறது. வாக்குத்தத்தமும் தண்டனையும் தேவன் கொடுப்பது. தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நீங்கள் முன்னேறுங்கள். தண்டனையை பெற்றுக்கொள்ள நீங்கள் பின்னேறுங்கள். தண்டனை நமக்கு வேண்டாம். கர்த்தர் நல்லவர். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென்.